வணக்கம். தமிழ் அப்படின்னாலே ஈழத்தமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ், இந்த மூன்றும் நமக்கு தெரிஞ்ச ஒன்றுதான். ஆனா இன்னொன்னு சேர்க்கப்பட வேண்டிய ஒன்று இருக்கிறது. அதுதான் அறிவியல் தமிழ். இதை நான் சொல்லல, அறிவியல் அறிஞர் விஞ்ஞானி மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஏன் இவர் பதிவு செய்திருக்கிறார் அப்படின்னா, இன்றைக்கு சீனா வெல்ல முடியாததை, அமெரிக்கா செய்ய முடியாததை, ஜப்பான் செய்ய முடியாததை, ரஷ்யா செய்ய முடியாததை இந்தியா வென்றிருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். மங்கள்யான் விண்ணில் செலுத்தப்பட்ட போது முதல் முயற்சியிலேயே வென்றிருக்கிறது. அமெரிக்கா 5 முறை தோற்றிருக்கிறது. ரஷ்யா 9வது முறைதான் வென்றிருக்கிறது. 8 முறை தோற்றிருக்கிறது. ஜப்பான் இது மாதிரி முயற்சியே செய்யவே இல்லை. இப்படி பல்வேறு நாடுகள் செய்ய முடியாததை இந்தியா வென்றிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு மிக முக்கிய காரணம் இன்றைக்கு அறிவியல் அறிஞர்கள், விஞ்ஞானியினுடைய முயற்சிகள். அப்படி பார்க்கிற பொழுது இன்றைக்கு தேவையான ஒன்றாக, மிக முக்கியமான ஒன்றாக, மருத்துவ ரீதியாக, ஆய்வு ரீதியாக, வேதியியல், இயற்பியல், இப்படி உயிரியல், விலங்கியல், இப்படி பல்வேறு பகுதிகளாக அறிவியல் இருந்தாலும் கூட நமக்கு இன்றைக்கு தேவையான ஒன்றாக ஈழத்தமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ், முத்தமிழ் மூன்றாக இருந்தாலும் 4வதாக சேர்க்கப்பட வேண்டிய தமிழ் அறிவியல் தமிழ். இது நான்